இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கருமேகங்கள் கலைகின்றன அப்படின்ற ஒரு வேற லெவலான ஃபீல் குட் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல, அதாவது வேற நாட்டுல இருக்க ஒரு 2 பேரை காமிக்கிறாங்க. கால் மூலமா கனெக்ட் ஆகுறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து சென்னையில இருக்க இவங்களோட தம்பிக்கு கால் பண்றாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் அட்வொகேட்டா இருக்கிற மனுஷன். அவருக்கு கால் பண்ணி அப்பாக்கு 75வது பிறந்த நாள் வரப்போகுது, எங்களால வர முடியல அப்படின்னு இதை லேசில விட முடியாது, நீதான் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி ஆகணும்னு சொல்ல அந்த மனுஷனும் நான் அப்பா கிட்ட பேசி பல வருஷங்கள் ஆகுது, நீங்க ஒரு வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்லன்னு சொல்ல அவங்களும் இன்னும் கொஞ்ச நாள் தான்டா, அதுக்கப்புறம் என் வேலையை வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லி அப்பா கூட போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வர போறேன், அதுக்கு இடைப்பட்ட காலத்துல நீ தானடா பாத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாருமே சேர்த்து இவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய காரை பாத்தீங்கன்னா பிரசன்ட் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணி ராமநாதன் அப்படின்ட்டு இவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. ஒரு ரிட்டையர்டு நீதிபதியா பாத்தீங்கன்னா ஒரு இருக்கிற மனுஷன் கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது காரை ஓட்டுற நபர், உங்க பசங்க உங்களுக்காக இவ்வளவு பெரிய காரை வாங்கியிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இவருக்கு எந்த எக்ஸைட்மெண்ட்டுமே இல்ல. இதை பத்தி எதுவுமே பேசாம இவரோட பழைய ஸ்நேகிதனை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி போறாரு. அவருக்கு உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டு இருப்பாரு. அவரை போய் பார்த்து அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மனுஷன் உனக்கு பிறந்த நாள் தானடா, என்னோட பிரைஸா இதை வச்சுக்கோ அப்படின்னு மாதிரி இவருக்கு பிடிச்ச கடலை முட்டாய் முத கொண்டு சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சந்தோஷமா பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி வேற ஒரு ஊர்ல வீரமணி அப்படின்னு ஒரு நபரை காமிக்கிறாங்க. பரோட்டா கடையில பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இவருக்கு பாத்தீங்கன்னா இவரோட பொண்ணு போன் பண்றதா இருக்கும். ஆனா வேலை செய்யற நேரத்துல போனை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களோட முதலாளி தீர்த்து சொன்னதால போன் பேச முடியாம தவிக்கிறாரு. இந்த சீன் இதோட கட் ஆகி ராமேஸ்வரத்துல இருக்க கண்மணி அப்படின்னு ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. கொரோனா காலத்துல வீட்டுல நிறைய இழப்புகள் ஏற்பட்டுருச்சு, இவங்களுக்கு நிதி உதவி கொடுக்காம நீங்க எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு மாதிரி ஒரு ஆபீஸ்க்கு கூட்டு போய் அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அந்த காசை எடுத்துக்கிட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணி கொடுத்தாகணும் அப்படின்னு நம்மளாம் சொல்ல அந்த மனுஷனும் ஒரு மாதிரி ரியலைஸ் பண்றாரு. பண்ண தப்ப எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன், இன்னும் ஒரு நாள்ல உங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு மாதிரி அனுப்பி விட இவங்க இங்க இருந்து கிளம்பி இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்தை நடத்திட்டு வருவாங்க. அங்க போறாங்க. பசங்களுக்கு நிறைய யூனிஃபார்ம்லாம் பிரச்சனையா இருக்கு அண்ட் புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கு, அதுக்கு நீங்க தான் உதவணும் அப்படின்னு மாதிரி ஒரு சங்கு ஃபேக்டரியில தான் பாத்தீங்கன்னா வேலை செய்வாங்க. அங்க இருக்கிற நபர் கிட்ட சொல்ல உன் அப்பாவும் இதே மாதிரி தான்மா, குழந்தைங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்னு மாதிரி கேட்டு வாங்கிப்பாரு, நீயும் அதை பண்றதுல ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு அந்த ஆசிரமத்துல காமிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா கிட்ட போன் பேசணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த அப்பா பாத்தீங்கன்னா வீரமணி அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவர் தான். அவர் தூக்கத்துல இருக்கிறதால போன் எடுக்க முடியாம போயிடுது. அண்ட் இந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணிச்சு இல்லையா, இந்த விஷயத்த கண்மணி பாக்குறாங்க. பயங்கரமா திட்டுறாங்க. ஓ அப்பாவை பார்க்கலாம் நீ போக கூடாது, உன்னை எதுக்காக இங்க சேர்த்திருக்காங்க தெரியுமா, அங்கெல்லாம் போக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மாதிரி முதல்ல மிரட்டினாலும் அதுக்கப்புறமா ஆறுதல் சொல்லி அந்த குழந்தைய அப்படியே தூங்க வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு வீரமணியும் பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாரு. போனை பாக்குறாரு. தன்னோட குழந்தை போன் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சதும் எடுக்க முடியலையே அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் ரிட்டையர்ட் நீதிபதியான ராமநாதன் 75வது பிறந்த நாள கொண்டாட போறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா. 2 பசங்களும் வெளிநாட்டுல இருக்காங்க. இப்ப இருக்கிற பையன் அவர்கிட்ட சரியா பேசுறது இல்ல. இதனால அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவரோட பையன் பாத்தீங்கன்னா கோட்டு தன்னோட அப்பாக்காக வாங்கியிருப்பான், அதை தன்னோட மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்ல அவங்க மறுக்கிறாங்க. எத்தனை நாள் இப்படியே இருப்பீங்க, நீங்களே போய் பேசி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல இவர் உள்ள போறாரு. அப்பான்னு ஒரு வார்த்தையை சொன்னதும் அவரோட முகத்துல, அதாவது இந்த ராமநாதரோட முகத்துல பயங்கரமான சந்தோஷம். மறுபடியும் அவர்கிட்ட பேசலான்னு வர அந்த சமயம் பார்த்து அட்வொகேட்டுக்கு கால் வருது. அங்க இருந்து ஓடி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணா வீரமணிக்கு ஆசிரமத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்க கண்மணி பாத்தீங்கன்னா போன் பண்றாங்க. எத்தனை வாட்டி சொல்லியிருக்க உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் பொண்ணு கிட்ட சொல்லாதீங்கன்னு, அவ உங்களை பாக்கணும் அப்படின்னு மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கா. நீங்க பேசுற எல்லா விஷயத்தையும் மேல் இடத்துல கொண்டு போயிட்டாங்க. இனிமேல் ஏதாவது நடந்தது அப்படின்னா உங்க மேல சிவியர் ஆக்சிடென்ட் எடுக்கப்படும், இந்த குழந்தை படிச்சாகணும் அப்படின்னு மாதிரி போனை கோவமா கட் பண்றாங்க. இந்த சைடு அட்வொகேட்டும் போனை அட்டன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போனார் இல்லையா. ஒரு பெரிய அரசியல்வாதி பாத்தீங்கன்னா உடனடியா நீங்க ஊருக்கு வந்தாகணும், நம்ம கிட்ட ஒரு விட்னஸ் கிடைச்சிருக்கான், அது மூலம் தான் என்னோட பதவி இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியும், அதனால நீங்க உடனடியா வந்தாகணும்னு சொல்ல இவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அப்பாக்கு பர்த்டே இருக்கலாம் சொல்ல, ஆனா அவர் வந்துதான் ஆகணும் அப்படின்னு மாதிரி தீர்மானமா சொல்லிட்டு, இதனால நாளைக்கு அப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு மாதிரி ஃபேமிலி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்ப இந்த விஷயத்த ராமநாதன் பாக்குறாரு. அவன் எங்கம்மா போயிருக்கான்னு கேட்க ஒரு முக்கியமான விஷயமா வெளியூருக்காக போயிருக்காரு, சீக்கிரமா வந்துருவாருன்னு சொல்ல இவருக்கு தோணிருச்சு அவர் வரமாட்டாரு அப்படின்ற எண்ணம். பயங்கர சோகத்துல நின்றுட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இவரோட பிறந்த நாள கொண்டாடணும் அப்படின்னு மாதிரி எல்லாம் தயாராயிடுறாங்க. அண்ட் வெளியில இவரோட மகனுக்காக இவர் காத்துக்கிட்டே இருக்கு. அவர் இன்னும் வரலையும் வந்த பாடு இல்ல. அந்த அட்வொகேட்டோட மனைவி பாத்தீங்கன்னா போன் எடுக்கல அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை சொல்லாம அவர் கிட்ட வந்துட்டாரா, நீங்க
தயாராகுங்க மாமா, பார்ட்டிக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவர் தயாராகி போறாரு. அதே சமயத்துல வெளிநாட்டுல இருக்க எல்லாருமே லைவா இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அட்வொகேட்ட காமிக்கிறாங்க, என்ன நீங்க சீக்கிரமா விடுறீங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லி வர வச்சுங்க, இவ்வளவு நேரம் என்ன எதுக்காக காக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் புலம்பிட்டு இங்க இருந்து போக முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஆன்லைன்ல அந்த ஈவெண்ட்டை பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ணி இங்க இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. ராமநாதனை போற்றி புகழணும் அப்படின்றதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்க இவர் ஒரு மாதிரி எழுந்துக்கிறாரு. எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு, எனக்கு 3 பசங்க இருக்காங்க, 2 பசங்க வெளிநாட்டுல, இன்னொரு பையன் இங்கதான் இருக்கான், ஆனா அவனால வர முடியல, என்ன காரணமோ தெரியல, என் 3 பசங்களையும் நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் வளர்த்தேன். அதுலயும் 3வது பையனை என்ன மாதிரியே ஒரு நல்ல மனிதனை ஆக்கணும் அப்படின்றதுக்காக அட்வொகேட்டாவை படிக்க வச்சேன். ஆனா நடந்தது எல்லாமே வேறன்னு சொல்லி இவருக்கும் இவரோட 3வது பையனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத காமிக்கிறாங்க. தன்ன மாதிரியே ஒரு நல்ல ஆளா அமையணும் அப்படின்னு மாதிரி இவரோட பையனை பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஆகியிருப்பார். ஆனா அவர் கிரிமினல் லாயர் ஆகி நிறைய கெட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா உதவிட்டு இருப்பார். அதையும் தாண்டி இவரோட அப்பா ஒரு நபருக்கு தீர்ப்பு சொல்லி அனுப்பியிருப்பார். அந்த தீர்ப்பை மேல்முறையீடு பண்ணி அந்த நபரை வெளியே கொண்டு வந்திருப்பார். இதனால 2 பேருக்குள்ளயும் மோதல் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ராமநாதன் பாத்தீங்கன்னா இவரோட 3வது பையனை கையை நீட்டி அடிச்சிட்டு இருப்பாரு. இப்படி பிரசன்ட்டுக்கு வருது, அன்னைக்கு நான் பண்ணது தப்பு அப்படின்னு மாதிரி இதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. இதனால எவ்வளவு முறை என் பையன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா அவனுக்குள்ள இருக்க பிடிவாதம் எதுவுமே பண்ண விடாம தடுத்துருச்சு. இப்போ 10 வருஷங்கள் ஓடி போச்சு, இப்பயாவது மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தேன். ஆனா என் பையன் இங்க இல்ல. உங்க எல்லாரும் முன்னாடியும் என் பையன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு மாதிரி எல்லாரும் முன்னாடியும் கை கூப்பி நிக்க இதை பார்த்து இவரோட முதல் 2 பசங்களும் ஃபீல் பண்றாங்க. அண்ட் 3வது நபரும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு மாதிரி சோகமாயிட்டாரு. அந்த சமயம் பார்த்து வெளிநாட்டுல இருக்க அவரோட அண்ணன் போன் பண்றாரு, எங்களாலதான் வர முடியல, நீ எங்கடா போயிட்ட, அப்ப இவ்வளவு அழுது நான் பார்த்ததே கிடையாதுன்னு ஃபீல் பண்ண. இவரும் எனக்குள்ள பயங்கரமான சோகங்கள் இருக்கு, இந்த பர்த்டேக்கு அப்பாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிற விதமா அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி தான் இருந்தேன். ஆனா இங்க எல்லாரும் பணத்துக்காக ஒவ்வொரு சைடா போய் கிடக்குறமாடா அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போனை வைக்க கட் பண்ணி ராமநாதனை காமிக்கிறாங்க. அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா அவரோட ரூமுக்குள்ள போறாரு. அந்த சமயம் பார்த்து இவரோட டிரைவர், ஐயா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, 13 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதான் ஐயா, இப்பதான் அது ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போக இவர் சுத்தி இருக்க எல்லா இடத்தையும் பாக்குறாரு. படுக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த லெட்டர் ஞாபகத்து வருது. அதை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில அட்வொகேட் பாத்தீங்கன்னா வேகமா வராரு. தன்னோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காஃபி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சமாதானம் பேசணும்ன்ற மாதிரி உள்ள போக அங்க அவரை காணோம். சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஒரு லெட்டர் இருக்கு, நான் இதை மனப்பூர்வமா தான் எழுதியிருக்கேன், எனக்கு யார் மேலும் எந்த சங்கட்டமும் கிடையாது, என்னை யாரும் தேண்ட வேணாம், என் மேல இருக்க பாசம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாரு. இதனால ஃபேமிலி மொத்தமும் சோகமா இருக்காங்க. கட் பண்ணி கிளம்புன இவரை காமிக்கிறாங்க. ஒரு பஸ்ல ஏறி யாரையோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா அந்த வீரமணி இருக்கா இல்லையா, அவரு இருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா இவரோட பொண்ணு இவரை பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது எனக்கும் பொண்ணு பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு மாதிரி இவரோட குழந்தைய பார்க்கணுன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் கிளம்புறாரு. 2 பேரும் ஒரு கட்டத்துல ஒரே சீட்ல உட்கார நிலைமை ஏற்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, ஆனா அவ்வளவா பேசிக்க மாட்டாங்க. ரொம்ப நார்மல் கான்வர்சேஷன் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல ராமநாதனுக்கு அந்த லெட்டர்ல என்ன இருந்தது அப்படின்னு மாதிரி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவர் ஒரு பொண்ணு காதலிச்சு வந்துட்டு இருப்பாரு. அவங்க இவர் மூலமா கண்மணி அப்படின்ற ஒரு குழந்தைய பெற்றெடுத்திருப்பாங்க. நீங்க இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வளர்ந்தோம், இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு மாதிரி எவ்வளவோ நாங்க தூர போய்கிட்டே இருந்தாலும் இப்போ அது தெரியறதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்மளோட பொண்ணு இப்ப ஜெயில இருக்கா, அதுவும் மதுரை ஜெயில இருக்கா. 3 பேரை கொலை பண்ணிட்டா அப்படின்ற குற்றத்துக்காக உள்ள போட்டிருக்காங்க. அவ வெளியே வர்றதுக்குள்ள நான் உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றீங்களா, நம்ம பொண்ணு மட்டும் பாத்துக்கிறீங்களா, ஆனா நீங்க தான் அப்பா அப்படின்றது இப்ப சொல்ல வேணாம், நாட்கள் போக போக அவளே தெரிஞ்சுப்பா அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த லெட்டரை பார்த்ததே அவருக்கு பயங்கரமான மன உளைச்சல் ஆயிடுது. ஏன்னா 13 வருஷம் கழிச்சு தான் இந்த லெட்டர் கிடைச்சிருக்கு இல்லையா, இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோமோ அப்படின்னு மாதிரி தான் அந்த மதுரைக்கு கிளம்பிட்டு இருப்பாரு. அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. 2 பேரும் அதாவது வீரமணியும் ராமநாதனும் பாத்தீங்கன்னா மதுரைக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ இங்க வந்து சேர்ந்துட்டாங்க. வேற ட்ராக்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அட்வொகேட்டுக்கு அவங்க அண்ணன் அக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போன் பண்ணி அப்பாவை காணும் அப்படின்ற மாதிரி இப்பதான் தகவல் வந்தது, இதை நீ சொல்ல மாட்டியாடா எங்க கிட்ட அப்படின்ற மாதிரி புலம்ப இவர் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாரு. நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா அது எதுவுமே நடந்திருக்காதுல்ல, தப்பு எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு கேட்க, ஆமாடா நீ தான்டா பண்ண, அவர் மனசை இப்போ வரையும் காயப்படுத்திக்கிட்டு இருக்குது நீ தானடா அப்படின்னு மாதிரி சொல்ல இவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. தான் அப்பாவை தேடணும் அப்படின்னு மாதிரி கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த லெட்டர் மூலமா தன்னோட பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா ராமநாதன், அவரை காமிக்கிறாங்க. அடிச்சு புடிச்சு அந்த மதுரையில இருந்த ஒரு இடத்த போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இங்க இல்ல, அவங்களோட பொண்ணு கூட ஜெயிலுக்கு போச்சு, அதை பத்தி தானே கேக்குறீங்க, அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இப்போ அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்றது ஒன்னும் இல்லை. இதனால அப்செட்டோட திரும்பும் போது இவரோட நண்பர்கள்
லேண்ட்லைன் மூலமா கால் பண்றாரு. அவர் பயங்கர ஷாக்கு. டேய் என்னடா சொல்லாம கொல்லாம விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும்டா, எனக்காக ஒரு உதவி பண்றியா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க அவர் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அது மூலமா அந்த பொண்ணு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கு இடைப்பட்ட காலத்துல அவங்க அப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க, அதாவது கண்மணியோட அப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களோட அட்ரஸ் ராமேஸ்வரத்துல இருக்குன்னு சொல்ல அந்த அட்ரஸ் வாங்கிட்டு ராமேஸ்வரம் கிளம்புறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வீரமணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து ராமேஸ்வரம் தான் வந்திருப்பாரு. அவரோட குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆசிரமத்துக்கு போகலாம் ட்ரை பண்ண அங்க இவரை உள்ள விட தயாரா இல்ல. ஆனா அதையும் தாண்டி ஒரு 2 பேர் நீ இங்கேயும் வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி இந்த நம்பரை போட்டு பயங்கரமா அடிச்சு, இன்னொரு வாட்டி நான் இந்த ஏரியால ஒண்ணு பார்த்தேன், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி அனுப்பிவிட இவர் என்ன பண்ணதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு ராமநாதனை காமிக்கிறாங்க. ராமேஸ்வரம் வந்தது குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாத்ரூமுக்கு போக அங்க பணம் கொடுக்க வேண்டிய தேவை. இதனால பேகுக்குள்ள கைவிடும் போது பணத்தையும் கிரெடிட் கார்டு முதல் கொண்டு எல்லாத்தையும் யாரோ திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் தெரிய வருது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல இவர் கூட ஒன்னா பயணம் பண்ண வீரமணியை பாத்தீங்கன்னா அவர் சந்திக்கிறாரு. 2 பேரும் உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயா நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆனா இப்போ எதுவுமே உங்ககிட்ட இல்ல. நான் இப்ப பண்ண போற உதவியை நீங்க தயங்காம ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் கையில இருக்க கொஞ்சம் பணத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டு, இன்னொரு ஜென்மோன்னு ஒன்று இருந்ததுன்னா அல்லது ஏதாவது ஒரு நேரம் வந்ததுன்னா மறுபடியும் சந்திப்போயா அப்படின்ற மாதிரி இவருக்கு சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கிளம்புறாரு. ஆனா அதே சமயத்துல ராமநாதனும் கண்மணியோட அப்பாவோட அட்ரஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இங்க வந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. அவங்க அப்பா கொரோனால இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ கண்மணி ஒரு சங்கு ஃபேக்டரியில தான் வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. கட் பண்ணி இந்த சைடு வீரமணியை காமிக்கிறாங்க. அந்த சங்கு ஃபேக்டரி இருக்கு இல்லையா, கண்மணியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீரமணி போறாரு. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆசிரமத்துல உள்ள இருக்கிறவங்களை பார்க்கணும் அப்படின்னா இவங்க கிட்டதான் அனுமதி வாங்க முடியும் இருக்கும். இதனால அங்க போய் காத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்கள பார்க்க முடியல. அதுக்கு பதிலா இவர் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த குழந்தையோட அம்மாவை தான் பாக்குறாரு. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இங்க வராதிங்க, என்ன பார்க்க வராதிங்க, உங்களுக்கு அறிவே கிடையாதா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து வீரமணியை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த 2 பேர் வந்துடுறாங்க. பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதையும் தாண்டி அந்த இடத்துக்கு கண்மணி ஒரு பக்கம் வராங்க, இன்னொரு பக்கம் ராமநாதன் பாத்தீங்க இவங்களை தேடிக்கிட்டு வராரு. கும்பலா நின்று ஒரு இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் வீரமணி தன்னோட குழந்தை பேரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா, அது அவருக்கு பிறந்த குழந்தைய கிடையாது. அந்த குழந்தைய பார்க்க போகும்போதெல்லாம் 2 நபர் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தரோட குழந்தை தான் அது. இவரோட மனைவி தான் நம்ம வீரமணியை பார்க்க வராதிங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருப்பாங்களே அவங்க. இது எதனால அப்படின்றத பின்னாலே சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது கூடவே அங்க இருக்கிற கண்மணியும் இந்த சண்டையை தடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட அப்பா பயங்கர கடுப்பாய், உன்ன மாதிரியாமா நீ போலீஸ் வேலையில இருக்கும்போது 3 பேரை சுட்டுட்ட அப்படின்னு மதனை உள்ள போன, இப்போ எதுவுமே இல்ல, அதனால உன்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கத்தி பேச அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க. இதை கேட்டுக்கிட்டே இந்த ராமநாதன் பாத்தீங்கன்னா நம்ம தேடி வந்த பொண்ணு இவங்க தானும் அப்படின்ற மாதிரி அங்க நடந்துகிட்டு இருக்க சண்டைகளை பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறார். அவங்க ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு சோகமா அவர் சொன்ன வார்த்தைகளை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ராமநாதனும் இவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக அப்பதான் ஒரு ட்விஸ்ட் நம்மளுக்கு ரிவீல் ஆகுது. கண்மணிக்கு ஜட்மெண்ட் கொடுத்ததே பாத்தீங்கன்னா இவரை தான் இருந்திருப்பார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பிளாஷ்பேக்ல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி பாத்தீங்கன்னா ஒரு என்கவுண்டரை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க, ஒரு 4-5 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஃபேக்கான என்கவுண்டர், அவங்க வேணுமே இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க மேல கேஸ் போட்டிருப்பாங்க. இதுக்கு ஜட்ஜா இருக்கிறது இந்த ராமநாதனா வந்திருப்பாரு. உண்மையை ஃபுல்லா செக் பண்ணி கரெக்டான தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்றத இவரோட பாலிசி. அதனால அந்த ஷூட்டிங் நடந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு ஃபுல்லா போய் செக் பண்ணி பாக்குறாரு. அங்க இருக்கிற ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இவங்க ஒரு ஃபேக்கான என்கவுண்டர் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இதனால இவங்களுக்கு தீர்ப்பு எழுதணும் அப்படின்ற மாதிரி போக அங்க இருக்க கண்மணியும் அவங்களை என்கவுண்டர் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு, ஒரு 15 வயசு குழந்தைய கொடூரமான முறையில கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க, அதுவும் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க உயிரோட இருந்து என்ன பயன், அன்னைக்கு தப்பிச்சோட நினைச்சாங்க, அதனாலதான் சுட வேண்டியதா போச்சு. இப்ப நீங்க எழுதுற தீர்ப்புலதான் பெண்களோட பாதுகாப்பு அடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேச, ஆனா இவர் பாத்தீங்கன்னா பண்ணது தப்பு, இதுக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாரு. அப்படியே பிரசன்ட் வருது, நம்ம பெத்த பொண்ணுக்கே நம்ம தண்டனை கொடுத்திருக்கோம், இதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தயங்கி போக அவங்க பாத்தீங்கன்னா கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயா நீங்களா, அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நான் அப்பவே மறந்துட்டேன், வாங்க ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் தன்னோட பொண்ணுதான் இவங்க அப்படின்றத சொல்லாம உன்னோட அம்மாவை நான் பார்க்க முடியுமாமா, உனக்கு அப்பா அப்படின்னு மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு ஊர் ஃபுல்லா சொல்றாங்க, அவர் உண்மையாலே உனக்கு அப்பா அம்மான்னு கேட்க இவங்களோட மொத்த மூஞ்சும் மாறி போயிடுது. இதை பத்தில நீங்க பேசாதீங்க, இதை இத்தோட விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அங்க இருந்து கிளம்ப இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே இருக்காரு. ஆனா அதே சமயத்துல வீரமணி இருக்காரு இல்லையா, தன்னோட குழந்தைய பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகத்துல இருக்காரு. அந்த சமயத்துல தான் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு லேடி உதவி பண்றாங்க, அந்த குழந்தைய கூட்டு வராங்க. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்கன்னு சொல்ல இவங்க 2 பேரும் நிறைய விஷயங்களை பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா, என்ன உங்க கூடவே கூட்டு போங்கப்பா
அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. இவர் இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாம அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் அந்த குழந்தை கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. இந்த உலகத்தை மறந்துட்டு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஆனா அது கூடவே ஆசிரமத்துல இருக்க ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் மேல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அதோட பிரதிபலனா இவர் தன்னோட குழந்தை கூட விளையாடிக்கிட்டே இருக்கும்போது இவர் அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அதை அப்படி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது எதிர்த்து அந்த சைடு வந்து அந்த பெரியவர் ராமநாதன் இருக்கா இல்லையா கவனிக்கிறாரு. நமக்கு உதவுன பையன் தானே இவ அப்படின்ற மாதிரி அங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு ரிட்டையர்டான ஜட்ஜிப்பா, எனக்கு கொஞ்சம் பேச விடுறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பதான் இந்த குழந்தைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் கதை இருக்கு அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வீரமணி ஒரு பரோட்டா கடையில வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு எதிரில், அதாவது இந்த கடைக்கு எதிரில் ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நாள் பூரா நின்னுகிட்டே இருக்கிறத கவனிக்கிறாரு. பெருசா எடுத்துக்கல. அண்ட் வீட்டுக்கு போகும்போது அப்பயும் அந்த பொண்ணு அங்கே இருக்கிறதால அவங்க கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பதான் அவங்களுக்கு இங்க யாரும் இல்ல, தன்னோட காதல நம்பி இங்க வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இப்படியே விட்டு போனா நல்லா இருக்காது இல்லையா. இதனால அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் தங்க வைக்கிறாரு. அது கூடவே சில நாட்கள் அங்கேயே இருக்கிறதால ஒரு வேலையை வாங்கி கொடுக்கறாரு. அந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு மாதிரி தகவல் வருது. இதனால இவர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. யாருமா காரணம்னு கேட்க தன்னோட காதலர் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனை நம்பிதான் வீட்டு விட்டு ஓடி வந்தா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா இவங்களை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. வேற ஏதாவது இடத்துல தங்க வச்சோம் அப்படின்னா பிரச்சனை, இதனால நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஆசைப்பட்டதால 2 பேரும் ஒன்னா தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த தவறான நோக்கத்திலையும் இது நடக்க கிடையாது. இப்ப அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவங்க ஒரு அழகான பெண் குழந்தைய பெத்து எடுக்கிறாங்க. இவங்களுக்கு கூட இருந்து எல்லா வேலைகளையும் செய்யறது வீரமணி தான். ஆனா அந்த குழந்தைய வளர்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு மாதிரி இவ தான் ரிஜிஸ்டர் ஆயிட்டு. இதனால அந்த குழந்தை பாத்தீங்கன்னா எந்நேரமே ஒரு கூட விளையாடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவங்களோட உண்மையான காதலன் வர ஆரம்பிக்கிறாரு. நான் பண்ணது தப்பு, உன்னை விட்டுட்டு போனது தப்புமா, என் கூடவே வந்துடுமா அப்படின்னு மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கிறதால இவங்க முதல்ல யோசிக்கிறாங்க. அண்ட் இதுதான் சரியானது, இந்த குழந்தைக்கு அப்பா தேவை அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கடத்துல கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் இதை வீரமணி பாத்தீங்கன்னா சந்தோஷமா அதை எடுத்துக்கிறாரு. 2 பேரும் வாழ்க்கை நல்லா அமைஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி. ஆனா அங்க நடக்கிறது வேற. அவரோட மனைவியை பாத்தீங்கன்னா ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாரு. நிறைய இன்னல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க தன்னோட கணவரே வேணாம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு வீரமணி தான் அப்பா அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிட்டார் இல்லையா. அவரை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அந்த குழந்தை டெய்லி அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நடுவுல இந்த குழந்தையோட அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சு போனதால இந்த குழந்தைய பாத்தீங்கன்னா அனாதை ஆசிரமத்துல சேர்த்திருப்பாங்க. இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிப்பாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இந்த குழந்தையோட அப்பா நான் பார்க்க போனாலே அடிக்க வரான். இந்த குழந்தைய பார்க்காம என்னாலே இருக்க முடியாது, அந்த குழந்தையால இருக்க முடியாது. இவங்க அம்மா கிட்ட போய் கேட்டாலும் என்ன பார்க்க வராது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லு. இந்த நீதிபதி, அதாவது ரிட்டையர்ட் நீதிபதி பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாரையும் ஒண்ணு கூட்டி இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் முன்னாடியும் அந்த குழந்தைகிட்ட நீ யார் கூடமா போகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல. அந்த குழந்தை யோசிக்குது, நான் வீரமணி அப்பா கிட்ட தான் போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அவர் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேச முடியாத சூழல். வீரமணி கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி குழந்தைய அவர்கிட்டே ஒப்படைச்சிடுறாங்க. அங்க இருக்க ராமநாதனுக்கு நல்ல பேர் கிடைக்குது. ஆனா அப்படியே கட் பண்ணா ராமநாதனோட பையன் 3வது பையன் இருக்கா இல்லையா, அவ தன்னோட அப்பாவோட பழைய நண்பரை போய் சந்திக்கிறா. அவர் மூலமா தன்னோட அப்பா எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிருக்காரு, நாம அவர் எப்படி நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப ஃபீல் பண்றாரு. கட் பண்ணி இங்க ராமநாதன் பாத்தீங்கன்னா உடம்பு முடியாம ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாரு. இதுக்கு வீரமணி பாத்தீங்கன்னா என்னாச்சு, எதனாலயா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ஃபேமிலி எங்கேயான்னு கேட்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. இவ்வளவுதானா ஐயா, இதுதானே உங்களுக்கு நான் உதவுறையா அப்படின்ற மாதிரி சொல்லி கண்மணியை பாத்தீங்கன்னா போய் சந்திக்கிறாரு. அந்த ஐயா கிட்ட நீங்க ஒரு நிமிஷம் பேசினா போதும், அந்த ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல கண்மணிக்கு ஒன்னும் புரியல. சரி பேசிதான் பாப்போமே அப்படின்ற மாதிரி 2 பேரும் தனியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் கண்மணி பாத்தீங்கன்னா தன்னோட அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த அப்பா, அதாவது அப்பா அப்படின்ற பேர்ல உங்க அம்மாவே பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் முன்னாடி வள வந்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா 2 பெண்கள் இருக்க வீடு சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அம்மா வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பட்டுன்னு நான் தான் அப்பா, உன்னை விட்டுட்டு போனது நான் தாமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்றாரு. இவங்க பயங்கர கடுப்பாயிட்டாங்க. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்தீங்க, இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்ட. இவருக்கு லெட்டர் இப்பதான் கிடைச்சிருக்கு இல்லையா, அதை சொல்றாரு. ஆனா அது கூடவே அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் நான் உங்க அம்மாவை தேடாத நாள் இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சுகிட்டே தான் இருந்தேன். அதான் என் கல்ல அம்மா கிடைக்கவே இல்லம்மா. இந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு எல்லாம் நடந்தது அப்படின்றது தெரியும். ஆனா உனக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்து இப்ப நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிட்டனமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே உன் அம்மா எங்கம்மா, அவங்க கிட்ட நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமான்னு சொல்ல இவங்க என் அம்மா இறந்து போயிட்டாங்க, நீங்க இங்க தேடி வந்தது எல்லாமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இன்னும் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை கேட்டது ஒரு தாங்கவே முடியல. அவ இருந்திருந்தா அப்படின்னா அவகிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் தான் வந்த,
அவ இல்ல, இதனால நீ என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போங்க. ஆனா இவங்களோட மனசு இதை ஏத்துக்க தயாரா இல்ல. நான் பட்ட இன்னல்கள் எல்லாமே நீங்க கேட்கிற ஒரு மன்னிப்பால ஈடுகட்ட முடியாது, என்னால உங்களை மன்னிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவரை அந்த இடத்துல இருந்து போக சொல்ல சோகமா கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி அட்வொகேட் இருக்காரு இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. தன்னோட அப்பா எங்க போயிருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போகுது. அவருக்கு ஒரு காதல் இருந்தது, ஆனா அது கூடவே அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சு அங்கங்க லீட கண்டுபிடிச்சி இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டாரு. அங்க இருக்கிற கண்மணியை பார்க்க என்னோட அப்பா எங்கன்னு கேட்கிறாரு. அவர் எங்க போனாருன்னு தெரியலன்னு சொல்றாரு. இதை கேட்ட இவரு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா நான் அப்பா கிட்ட பேசாம தான் இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது உனக்கு நடந்த விஷயங்கள் யாருக்கு நடந்தாலும் இப்படி கோவப்பட்டிருப்பாங்க, நியாயம் தான். இவனும் கவலைப்படாத, நீ எனக்கு தங்கச்சி தானே, உனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா வெளிநாட்டுல படிக்கிறாங்க, நம்ம எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து இருக்கலாம். இப்ப அப்பா எங்க இருக்காங்கன்னு சொல்லுமான்னு சொல்ல இவங்க சேர்ந்து வாழ்ற மாதிரியும் தெரியல, இவரை பத்தி கேர் பண்ற மாதிரியும் தெரியல, அவங்க இறங்க போனாங்கன்னு தெரியல. இவ்வளவு நேரம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதால இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்ல இவர் ஒரு கார்டை கொடுத்துட்டு அப்பா வந்தாருன்னா இதுக்கு போன் பண்ணி சொல்லுமான்ட்டு அங்க இருந்து சோகமா கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பயங்கர சோகத்துல இருக்க ராமநாதனை காமிக்கிறாங்க. மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு மாதிரி வந்த மன்னிப்பு கிடைக்கல, இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு மாதிரி ஒரு கடற்கரை ஓரமா நின்னுகிட்டே இருக்கு. அது இன்னொரு பக்கம் இவரோட பையனான அட்வொகேட்டும் பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி தேடி அழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி கண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட வாழ்க்கையில நடந்த இன்னல்களையும் இப்ப நடந்த இந்த விஷயங்களையும் நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்க இந்த 3 பேரையும் அப்படியே காமிக்கிறாங்க. ராமநாதன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு இருக்கா இல்லையா, அண்ட் இவரோட பையன்கள் பண்ணது சரியா, அண்ட் ஒன்னா வாழணும்னு நினைக்கிற இந்த ஃபேமிலி இப்ப ஒன்னு சேருமா அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களோட இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிச்சிடுறாங்க. சோ இதை பாசிட்டிவா எடுத்துக்கிறதும் நெகட்டிவா எடுத்துக்கிறதும் உங்களோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.